Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து இல்லஸ்ட்ரேட்டரை பயன்படுத்தி எப்படி ஒரு ப்ரௌச்சர் டிசைன் ஒன்று எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து இந்த இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்மளோட ப்ரௌச்சர் சைஸ் வந்து இப்போ நான் வந்து வித் வந்து எடுக்கிறேன் 12 inches, ஹைட் வந்து 6 inches, ரைட். இந்த ரெண்டு சைஸை நான் இந்த சைஸை பேஸ் பண்ணி தான் நான் வந்து வித்தையும் ஹைட்டையும் பேஸ் பண்ணி தான் நான் வந்து என்னோடய ப்ரௌச்சரை நான் வந்து செய்ய போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபைலில் போய்ட்டு நியூ டாக்குமெண்ட் இதில் போய்ட்டு நம்ம ஆர்ட் போர்ட் வந்து 1 கொடுங்க. ஆர்ட் போர்ட் தான் நம்ம ஆர்ட் போர்டில் தான் நம்ம செய்கிறப்போ ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம செய்கிறது வந்து ஆர்ட் போர்டில் தான். ஒரு ஆர்ட் போர்ட் நமக்கு போதும். இங்கே வந்து யூனிட்டை வந்து நம்ம இன்ச்சஸாக மாற்றினா தான் நமக்கு வந்து நம்மள்கிட்ட அளவுகளுக்கு வந்து சரியாக போட்டுக்கலாம். 12க்கு 6, ரைட். 12 வித் வந்து இங்கே வந்து என்னது ஹைட் வந்து 12, வித் வந்து 6. நான் மாற்றி எழுதிட்டேன். 6 இங்கே வந்து 12, ரைட். ரைட். இப்போ வந்து வித் வந்து எவ்வளோ? 6. அகலம் ஹைட் வந்து 12, ரைட். இவ்வளோ தான் சைஸ் வந்து இது. போர்ட்ரேட், ரைட். கிளிக் ஓகே. நான் RGBS காலமோட் CMYK இருந்துச்சு. நான் RGBS செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இதை வந்து டிஜிட்டலுக்கு ஒரு பிரிண்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் ஆன் த பிரிண்டர். நீங்கள் CMYKக்கு யாராவது ப்ரௌச்சர் பிரிண்ட் பண்ணுறோம் CMYK கொடுத்துக்கலாம். ஆனால் அது RGB, ரைட். நான் RGB கொடுக்குறேன், ரைட். இது வந்து ஹை ரெசல்யூஷன் 300, ரைட். ஓகே. இதுதான் உங்கள் டிசைன். இதுதான் உங்கள் டிசைன் அமையும். இப்போ இதுக்கு தான் நீங்கள் பேஸ் பண்ணி செய்ய போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுக்கான மிடில் சைஸை நீங்கள் தீர்மானிச்சுக்கணும். அப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கிறேன், ரைட். இப்போ இதில் வந்து நீங்கள் இந்த ஃபோட்டோஷாப் மாதிரி லேஸ் எல்லாம் போட தேவையில்லைங்க. இதில் எல்லாம் இருக்கிறது வந்து ஆப்ஜெக்ட்ஸ். உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது, ரைட். இந்த ஆர்ட் போர்ட், ரைட். ஓகே. இப்போ இந்த ஆர்ட் போர்டில் வந்து ஃபஸ்ட் வந்து கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா சென்டர் பாயிண்ட் இருக்குன்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா அது வந்து ரூலர் கண்ட்ரோல் ஆர், ரைட். அதாவது ஷார்ட்கட் கீயை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. இப்போ ஃபோட்டோஷாப் எடுத்தால் ரூலருக்கு வந்து கண்ட்ரோல் ஆர், கண்ட்ரோலோட ஆர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரூலர் வரும். இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்கட் கீயை நீங்கள் வந்து ஞாபகத்தை வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களோட ஆர்ட் ஒர்க்ஸ் வந்து டக்குன்னு செஞ்சுக்கொள்ள முடியும், ரைட். நீங்கள் ஞாபகத்தை வச்சிங்கன்னா லேட் ஆகும். இப்போ அதனால் இந்த ரூலரை கொண்டாந்து ஒன்று வைக்கிறேன் மிடில் பாயிண்ட்டில். அதே மாதிரி திரும்ப கொண்டாந்து இங்கே வச்சுக்கணுன்னே நம்ம மிடில் பாயிண்ட் இதுதான் மிடில் பாயிண்ட், ரைட். முடிச்சு. இப்போ நான் வந்து இதை வந்து டிலீட் பண்ணுறேன். இதுதான் என் மிடில் பாயிண்ட். இதுதான் நம்மளோட ஆர்ட் ஒர்க். இதில் தான் நம்ம செய்ய போகிறோம், ரைட். இல்லைங்கச்சா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இங்கே தான் எடிங் வரப்போகுது. இப்போ அந்த எடிங்க்கு வந்து நான் முத என்ன பண்ண போகிறேன்னா இன்னொருத்தன ஒரு ரெக்டாங்கில் கீறேன். எனக்கு வந்து ஒரு இதுக்கு ரைட் கலரை வந்து நான் மாற்ற போகிறேன். இதில் வச்சு மாற்றினா நான் ரெக்டாங்கில் கீரியை மாற்றுறேன். அப்போ எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ கண்ட்ரோலோட ப்ளஸ் அடித்து கொஞ்சம் இந்த இதுகள்லாம் வந்து குறைச்சிக்கும். கணக்காக இந்த இடத்துக்கு செட் ஆகிடும், ரைட். எல்லாம் ஓகே, ரைட். கண்ட்ரோல் மைனஸ் அடித்தா ஜூம் அவுட் ஆகிடும், ரைட். இந்த ஷார்ட்கட் கீ முக்கியம். நீங்கள் ஜூம் டூலையும் பயன்படுத்தி செய்யலாம். நீங்கள் கண்ட்ரோலோட ப்ளஸ் அடிச்சா ஜூம் இன், கண்ட்ரோலோட மைனஸ் அடிச்சா ஜூம் அவுட். இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க, ரைட். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து நீங்கள் இந்த கலரை வந்து நான் வந்து மாற்ற போகிறேன், சேஞ்ச் பண்ண போகிறேன். என்ன இருக்குன்னா நீலத்தை கொடுக்க போகிறேன். ஒரு டார்க் நீலம் மாதிரி கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி டார்க் நீலம், ஒரு டார்க் நீலம் இந்த மாதிரி கொடுக்கலாம். அதனால நல்லா இருக்கும். டார்க் நீலத்து கொடுக்கலாம். டார்க் நீலம் டார்க் நீலத்தை கொடுத்துருக்கேன். ஒன்று கிடைச்சோம்னா இந்த மாதிரி நீளம் தான் எனக்கு தேவை. ஒன்று டார்க் இப்படி வந்துச்சு. இப்போ இங்கே நான் வந்து நம்மளோட வந்து டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ண போகிற டெக்ஸ்ட், ரைட். இப்போ டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ணுறது இந்த இடத்துல நம்ம டெக்ஸ்ட்டை டைப் பண்ண போகிறோம், ரைட். இப்போ நம்ம எப்படி டைப் பண்ண போகிறோம்? இங்கே வந்து நம்ம லிண்டா கேம்பஸ்ன்னு சொல்லி சும்மா போடுறோம். அது வந்து ஃபாண்ட்டை வந்து நான் வந்து நம்ம ஏரியல் பிளாக்கில் வச்சு டைப் பண்ணி பார்ப்போம். உங்கள் வந்து ஃபாண்ட் வந்து ஏரியல் பிளாக் கிடைக்கும். ஏரியல் பிளாக் இருக்கா? இல்லைனா ஏரியல் ஏரியலில் நான் வந்து பிளாக் எடுத்து சூஸ் பண்ணிக்குவோம். சூஸ் பண்ணிட்டு இது டைப் பண்ணுவோம். லிண்டா நீங்கள் வந்து எல்லாம் கேப்ஸ் லாக் ஆன் பண்ணி டைப் பண்ணுங்கள். லிண்டா கேம்பஸ், ரைட். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கான ஃபாண்ட்டை வந்து போட்டுவோம். சரிசாக போட்டுவோம்.
கூட்டி இப்படி வச்சுக்குவோம். இந்த கலரை வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டுவோம். இந்த கலரை வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இந்த கலர் மாற்றுறது இதை வந்து இதில் மாற்றிக்கலாம். நீங்கள் ஒயிட் கொடுத்தீங்கன்னா ஒயிட்டுக்கு மாறிடும். இப்போ பார்த்துட்டு ஒயிட்டுக்கு மாறிடுச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி வந்துச்சு உங்களுக்கு ஆர்ட். இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் அடித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் பண்ணுற நேரம் இப்படி தான் இருக்கும். லிண்டா கேம்பஸ், ரைட்? ஓகே, இது இவ்வளோ வந்தால் போதும் உங்களுக்கு, ரைட்? இப்போ கொஞ்சம் நீங்கள் எடுத்து உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பாசிபிள்னால் இந்த மாதிரி வச்சுக்கிறீங்க, ரைட்? அடுத்தது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, கீழே உங்களோட கம்பெனி ஏதாவது லோகோ வந்து அந்த லோகோ நீங்கள் கொடுத்துக்கலாம், ரைட்? ஏதாவது லோகோ உங்களுக்கு கொடுத்துக்கலாம். ஏதாவது உங்களுக்கு டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ணுறதுன்னா இங்கே கொடுத்துக்கலாம், ரைட்? இப்போ நான் வந்து சும்மா ஒரு டேக் லைன் ஒன்று கொடுத்துக்கிறேங்கன்னா சும்மா நான் கொடுக்குறேன். கொஞ்சம் சைஸை குறைச்சி கொடுப்போம். ஒரு 24 அது கூடண்ணா, 24 கூட அதையும் குறைச்சி கொடுக்குறேன். ஒரு 20 மாதிரி வச்சு கொடுக்குறேன். ஸ்டார்ட் யுவர் ஃபியூச்சர் சும்மா டேக் லைன் ஒன்று ஸ்டார்ட். இதை வந்து நான் கேப்லாக்ஸ் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிட்டு ஸ்டார்டிங் த ஃபியூச்சர். இந்த மாதிரி கொடுக்குறேன். ஏதாவது டேக் லைன் கொடுக்குறேன், ரைட்? இப்போ இதில் வந்து நான் வந்து ஏதாவது ஃபோன்ட்டை வந்து எனக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஃபோன்ட்டை ஒன்று வச்சு நீங்கள் போட்டுக்கிறீங்க. இப்போ நான் வந்து இதில் வந்து நான் கொடுக்குறேன் நான் ஸ்கிரிப்டிங் ஃபோன்ட் ஒன்று இல்லாட்டி நீங்கள் ஃபோன்ட்டை வந்து இந்த மொனோ டைப்பில் நல்ல ஃபோன் இந்த மாதிரி ஒரு ஃபோன்ட் ஒன்று கொடுங்க, ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஃபோன்ட் ஒன்று வரும். வேறு கலரையும் நான் வந்து என்னது சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங் யுவர் ஃபியூச்சர். இதே வந்து கொஞ்சம் உங்களுக்கு இந்த டிசைன் ஃபோன்ட் வந்து கொஞ்சம் சின்னதாக தெரியுதுனால கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கொடுங்க. அந்த மாதிரி டெக்லைன் இந்த மாதிரி ஒரு ஃபோன்ட் ஒன்று கொடுக்கணும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறது. ஃபோன்ட் வந்து உங்களுக்கு விளங்குற மாதிரி கொடுக்கணும். இந்த மாதிரி டிசைனிங் ஃபோன்ட் கொடுத்தா பரவாயில்ல, விளங்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுதான் ஒரு ப்ரௌச்சர். இப்போ இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று உங்களுக்கு தேவை. இப்போ நீங்கள் ப்ரௌச்சர் டிசைனுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஃபோட்டோ வந்து இன்டர்நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த ஒரு கேம்பஸ் சம்மந்தமாக ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நாங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை இப்போ இந்த ஃபோட்டோவை நான் எப்படி எடுக்க போகிறேன்னா, ஃபைலுக்கு போயிட்டு ஓப்பன், இதில் போய் டவுன்லோட்ஸ். நான் டவுன்லோட்ஸ்ன்றதில் தான் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இன்றைக்கான டேட்டில் அதை எடுத்துருக்க ஃபோட்டோ, ரைட்? இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இந்த ஃபோட்டோஸ் இருக்குது. பெரிய ஃபுல் ரெசல்யூஷனுக்கு வந்திருக்கு. கண்ட்ரோல் செட் அடித்து கொஞ்சம் நம்மளே தான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸுக்கு வந்துருக்குங்க. இந்த நியூ விண்டோவில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த சைஸை வந்து ஷிஃப்ட்டாக பிடிச்சிக்கிட்டு ஃபோட்டோஷாப்பில் மாதிரி குறைங்க, ரைட்? இந்த சைஸ்க்கு வந்துருச்சு இந்த மாதிரி ரெசல்யூஷன், ரைட்? இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் அடிச்சிங்கன்னா இந்த ஃபோட்டோ இப்படி வந்துச்சு. இதுதான் ஃபோட்டோ, ரைட்? இந்த ஃபோட்டோ தான் வந்து வைக்க போகிறாங்க. இப்போ இது இன்னும் கொஞ்சம் குறைப்போம், ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு கொஞ்சம் குறை போகிறேன். இப்போ வந்து இந்த ஃபோட்டோ என்ன பண்ண போகிறேன்னா பிடிச்சிட்டு ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ண போகிறேன். இங்கே வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த தேவை இந்த விண்டோவை வந்து க்ளோஸ் பண்ணுறேன், ரைட்? இப்போ இதை வந்து நம்ம கணக்காக செட் பண்ணிக்கிறோம். எங்கன்னு வச்சு ஜூம் பண்ணி செய்யுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் சரியாக வரும். கண்ட்ரோல் ப்ளஸ் அடிச்சு ஜூம் பண்ணிக்கிறீங்க, அந்த ஹார்ட் ஒர்க் வந்து சரியாக அமையும். இப்போ வந்து உங்களோட ஸ்பேஸ் பாரை பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி இந்த ஹேண்ட் டூல் வரும். இந்த மாதிரி அதாவது ஷார்ட்கட் கீ முக்கியம், அதனால ஷார்ட்கட் கீழே உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஜூம் பண்ணுறேன்னு கண்ட்ரோல் ப்ளஸ் ஹேண்ட் டூல்னால் கிட்டக்கிட்ட இருக்கிறது, ரைட்? அது ஹேண்ட் டூல்னால் ஸ்பேஸ் பார். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் வரும். அதில் உங்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கு வந்து மேனேஜ் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது வந்து எரோ கீ அதாவது கீபோர்டில் உங்களோட எரோ கீஸ் இருக்குல்ல, அந்த எரோ கீஸில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறீங்க. அதான் உங்களுக்கு லேஸாக இருக்கும், ரைட்? இதை வந்து இப்போ ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு எதையும் கணக்காக வந்து இந்த இடத்துல மேட்ச் பண்ணுவார், ரைட்? கணக்காக அந்த இடத்துல வந்து இருப்பார், ரைட்? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களோட ஹார்ட் ஒர்க்கு முக்கியம், இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ கணக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணுறாரு. இப்போ இந்த மாதிரி தாங்க நமக்கு செய்கிறது வேலைகள், ரைட்? இந்த மாதிரி தான் இருக்கும். வந்து ப்ரௌச்சர் டிசைனிங் பிரிண்ட் பண்ணுறதுலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க இருக்கும். இது வந்து நம்ம அழகாக வந்து நம்மளுக்கு வந்து இல்லஸ்ட்ரேட்டரில் பண்ணலாம். இப்போ ரொம்ப நமக்கு பிரிண்டிங்கெல்லாம் நம்ம நல்லா இப்போ ஃபோட்டோஷாப்போட நம்ம இல்லஸ்ட்ரேட்டர் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து இதெல்லாம் வெக்டர் பேஸாக இருக்கனால நமக்கு லேஸ் எவ்வளோ தான் ஜூம் பண்ணால் அது ஒரிஜினல் குவாலிட்டி வந்து குறையாது. இப்போ ஃபோட்டோஷாப் எடுத்திங்கன்னா நீங்கள் எல்லாமே ஃபிக்சல் பேஸில் தான் இருக்கும். அதனால் கொஞ்சம்
நமக்கு சில டிஃப்ரென்ஸ் வரும் ரைட். இப்போ நீங்கள் இந்த ப்ரௌச்சர் டிசைனிங்லாம் பண்ணுற நேரம் இல்லஸ்ட்ரேட்டர் இல்லைனா கொரோட்ரோ யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல விதமாக உங்களுக்கு டிசைனிங் கிடைக்கும் ரைட். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது கீழே உள்ள துண்டு செய்ய போகிறோம். இப்போ நார்மலாக வந்து நான் வந்து கீழே இப்படி என்ன எடுத்துட்டு இதில் வந்து இப்படின்னு போகிறேன் கீழே அந்த மாதிரி. இப்போ இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் பெருசாக நான் எழுத போகிறேன், சும்மா MBA அப்படின்னு எழுத போகிறேன். இதில் வந்து கலரை வந்து இந்த சர்க்கிளுக்கு வந்து ஒயிட் கொடுக்குறேன், கொடுத்துட்டு இதுக்கு எழுத போகிறேன் நான். பாருங்கள் MBA எழுதுறேன். இதையும் வந்து நான் என்னது ஏரியல் பேக்லேயே வச்சு எழுதுறேன். ஏரியல் வந்து ஒரு அழகான ஃபாண்ட்டுங்க, ஏரியல் வந்து ஒரு அழகான ஃபாண்ட். இப்போ அந்த ஏரியல்லையே நம்ம எழுதுகிறோம் MBA ரைட். எழுதுகிறேன் MBAன்னு எழுதிட்டேன். MBA வந்து கொஞ்சம் பெருசாகிறேன், சைஸை வந்து கொஞ்சம் நம்ம கூட்டிக்கிட்டோம். ₹60 வச்சுட்டு கொஞ்சம் இதை கொஞ்சம் ரைட் ₹60 வச்சுட்டு இதை கொஞ்சம் வேணால் உங்களுக்கு கொஞ்சம் லேசாக அப்படி இழுக்க முடியும்னா ரைட். இழுத்தா கொஞ்சம் இதாகிடும் ரைட். உங்களுக்கு அலைன்மெண்ட்டு ரைட் இதெல்லாம் வந்து ரைட் ரைட் இது போதும் ரைட். இப்போ இதுகளில் வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதாக இருக்குது விண்டோ இருக்குது, இந்த கேரக்டர்னு சொல்லியிருக்கு. இப்போ இதை கிளிக் பண்ணாவே கேரக்டர் மாதிரி இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப் மாதிரியே இழுத்துக்கலாம். இந்த இருக்குது இந்த ஸ்பேஸ் இந்த இவங்க இழுக்கிற மாதிரி இதை வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி இழுத்துக்கலாம். 25 கூட இன்னும் கொஞ்சம் இழுப்படும், இதே 50 கூட இன்னும் கொஞ்சம் இழுப்படும், இதை கொஞ்சம் 100 கொடுத்தீங்கன்னா நல்லா இழுப்படும் ரைட். இப்போ நான் வந்து ஒரு 75 கொடுத்து இந்த மாதிரி. இப்போ இதில் வந்து நமக்கு தேவையான மாதிரி ஒரு கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இதே கலர் தான் எனக்கு வேணும்னா இதை செலக்ட் பண்ணிட்டு ஐ டாப் டூவில் எடுத்து இது கிளிக் பண்ணோம்னா இதே கலர் வந்து இங்கே ஆட் ஆகிடுவார். எனக்கு ஸ்ட்ரோக் தேவைன்னா இதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரோக்கை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரோக்கை நான் கொடுப்பேன். அவ்வளோதான் முடிச்சு. இப்போ வந்து கீழே வந்து மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக எழுதலாம். நான் வந்து நீங்கள் கொடுத்துட்டு மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் மாஸ்டர் இதை வந்து இப்போ சைஸை வந்து நம்ம குறைச்சிக்கணும், டிஃபால்ட்டாகவே வச்சுக்கணும். மாஸ்டர் ஆஃப் இதை வந்து நான் வந்து எல்லாமே கேப்லாக்கில் எழுதுறேன். மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். கொடுத்துட்டு இப்போ கீழே வந்து இந்த மாதிரி கொடுத்தா இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிறீங்க. இப்போ அந்த கீழே வந்து வேறு ஏதாவது கோர்சஸ் கொடுத்துக்கிறீங்கிறதா இருந்தால் அதையும் நான் வந்து இப்படி கீழே எடுத்துகிட்டு இதே நான் திரும்ப எழுத தேவை. இதை Ctrl+C அடிச்சு Ctrl+V அடிச்சு காப்பி இன்னொன்று எடுத்துகிட்டு கீழே இப்படி எழுதுறேங்கிட்டு ஆனால் ஒரே லைனுக்கு வரணும், அதனால் கொஞ்சம் நனக்கா லைனை வச்சுக்கிறீங்க. அப்படிங்கிட்ட போச்சுன்னா டெக்ஸ்ட்டு அசிங்கம் போயிடும். சேம் இடத்துக்கு வச்சுக்கோங்க. இங்கே எடுத்துக்கிட்டு இதை வந்து நான் வேறு ஏதாவது செய்ய போகிறேன். MBA இன் மார்க்கெட்டிங். MBA மார்க்கெட்டிங் அதில் MBAயோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொடுக்குறேன் ரைட். அடுத்து திரும்ப இதே Ctrl+C அடிச்சு Ctrl+V அடிச்சு காப்பி எடுத்து Ctrl+C Ctrl+V அடிச்சிங்கன்னா Ctrl+C நான் காப்பி பண்ணோம், Ctrl+V நான் பேஸ்ட் ஆகும். இங்கே நான் வந்து MBA இன் மார்க்கெட்டிங் கொடுப்போம். நான் வந்து MBA இன் அனாலிட்டிக்ஸ் வந்து அடிச்சுட்டு டேட்டா அனாலிட்டிக்ஸ் இப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம MBA சம்மந்தமாக நம்ம வந்து இருக்க கோர்சஸ் வந்து சம்மந்தமாக என்ன கொடுத்துருக்க விஷயங்கள் ரைட். இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நாங்கள் இந்த மாதிரி ஸ்பேசஸ் கொஞ்சம் வச்சுக்கோம், கிளியராக கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன் வச்சுக்கோங்க. இது வந்து MBA கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் பரவாயில்ல. இந்த MBA தான் நான் வந்து ஃபஸ்ட்டாக தெரியணும். இதில் வந்து இந்த ப்ரௌச்சர் டிசைன் வந்து செய்கிறதுக்கு காரணமே இந்த MBA கோர்சஸ் வந்து நம்ம ப்ரமோட் பண்ணுறதுக்குன்றது நினச்சிக்கிடணும். ஸோ
இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கினாவும் பிரச்சனை கிடையாது. சைஸை வந்து ரைட். இப்போ சைஸ் வந்து எத்தனையில் இருக்குது, 60ல் இருக்குது. நீங்கள் ஒரு 80 கொடுத்தாவும் பிரச்சனை கிடையாது. இப்போ இது ஓகே ஆகுது சைஸஸ். நமக்கு வந்து இதை ப்ரமோட் பண்ணுறது இதுக்கு தானே இருக்கும். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து சரியான சைஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இதில் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஒன்றையாக செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து இந்த கலருக்கு மாற்றினேன்னா ஐட்ராப் டூவில் ப்ளூக்கு மாற்றினேன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸ்டாக்கை வந்து நான் வந்து நான் கொடுத்துருக்கேன். இவ்வளோ தான் செய்ய வேண்டிய விஷயம். இப்போ மேலேயும் சரி கீழேயும் சரி. இப்போ வந்து கீழே வந்து நமக்கு வந்து தேவையான இந்த இதே விஷயம் வர்றதா இருந்தால் இதை வந்து நான் கீழே வந்து இதுக்கான லோகோ இருந்தால் கீழே போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து இதே வந்து கீழே வந்து ஒரு ஏதாவது நான் வந்து அட்ரஸ் ஏதாவது ட்ரை பண்ணுறேன்னா டைப் பண்ணிக்கிறேன். என்னோட அட்ரஸ் இதை கொடுத்துட்டு திரும்ப சின்னதாக கண்ட்ரோல் C கண்ட்ரோல் V சின்ன காப்பி எடுத்துக்கிறேன். கீழே இதை வந்து அப்படியே கீழே எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இங்கே நமக்கு லோகோ இருந்தால் இந்த லோகோ ஸ்பேஸ் பண்ணிக்கிறாங்க அழகாக இருக்கிறதுக்கு. இங்கே நான் வந்து உங்களுக்கு மொபைல் நம்பர் அது இதில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், ப்ரௌசரில் போட்டுக்கலாம். ரைட். போட்டுட்டு இங்கே நான் வந்து உங்களோட அட்ரஸ் ஃபோன் நம்பர்ஸுக்கு நான் போட்டுக்கிறேன். ரைட் பண்ணுங்கள். சாம்பிளுக்கு வந்து இதை வந்து நான் வந்து ஒரு சைஸை வந்து ஒரு 30 மாதிரி போட்டு 30 கூட 25 மாதிரி போட்டு சைஸ் எடுத்துகிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். மெயின் ஸ்ட்ரீட் சும்மா சென்னை சும்மா போட்டு எவ்வளோ. இப்போ நான் வந்து உங்களோட அட்ரஸ் வந்து நம்மளோட காலேஜ் எங்கே இருக்கோ அதை போட்டுக்கலாம். நான் சும்மா ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்தேன். இதே வந்து கலரை வந்து இதில் போய்ட்டு ஒயிட்டாக மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து 2 கலர்ஸ், இது வந்து ஒரு 2 கலர்ஸ்க்கு நான் செய்யப்பட்ட ஒரு கார்ட் தான் இது. இதை வந்து நான் இது ஒரு 2 கலர்ஸ்க்கு நான் செஞ்சேன். நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ உங்களோட லோகோ மேலே போடுவீங்க. இங்கே அட்ரஸை ஃபுல்லாக எழுதிட்டீங்கன்னா டெலிஃபோன் நம்பர் தான் இதே மாதிரி டெலிஃபோன் நம்பர் போட்டிங்கன்னா அழகாக வந்துடும் ப்ரௌசர். ரைட். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ப்ரௌசர் டிசைன் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக. இப்போ இதை வந்து நான் இந்த இதெல்லாம் நான் இப்போ இதில் வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த வெள்ளைன்ற இடத்த வந்து கொஞ்சம் நம்ம ஒப்பாசிட்டியை குறைச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லாட்டி இதை வந்து கொஞ்சம் இப்படியே வச்சுக்கோம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் நல்லா இங்கே லோகோ வரும். இந்த மாதிரி செஞ்சுக்கோம். ஓகே. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.